யார் இந்த கர்ணன் தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லோரும் சொல்கிற ஒன்று, கர்ணன் என்பவர் அங்கதேசத்துடைய அரசன் மற்றும் துரியோதனுடைய நெருங்கிய நண்பன்னு. ஒரு தடவை குந்தி தேவி பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைத்த வரத்தை சோதித்து பார்க்கறதுக்காக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சூரிய தேவனை பார்த்து உங்கள் அம்சத்தில் ஒரு குழந்தை வேணும் வரம் கேட்டு விடுவாங்க. அதனால் பிறந்த குழந்தை தான் கர்ணன். ஆனால் கல்யாணம் ஆகாத ஒரு இளவரசி குழந்தையை வளர்க்க முடியாதனால அந்த குழந்தைய ஒரு கூடையில் போட்டு கங்கை நதியில் விட்டுருவாங்க. ஒரு தேர் ஓட்டி கர்ணனை பார்த்து தன் குழந்தையாவே வளர்ப்பாங்க. ஆனால் கர்ணனை பார்த்தீங்கன்னா தான் ஒரு அரச வயசுனால சின்ன வயசுலேயே மற்ற குழந்தைகளை விட அறிவு மற்றும் திறமையில மேலோங்கி இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம போர்க்கலையை நல்லா கற்றுக்கணும்னு துரோணாச்சாரிய கிட்ட போகும்போது உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, நீ தேரோட்டி மகன் அசிங்கப்படுத்தி இருக்காரு. அப்போ தான் பரசுராம கிட்ட போய் அந்த நேரம் போய் சொல்லி பல கலைகளை கற்றுக்கிட்டனால சாபமும் கிடைச்சிருக்கு. அந்த நேரத்தில் தான் கௌரவரும் மற்றும் பாண்டவருக்கு அந்த போரில் அர்ஜுனனை ஜெயிக்க கர்ணனால் தான் முடியும்னு கிருஷ்ணன் தெரிஞ்சுக்கிறாரு. அதோட தர்மத்தின்படி போர் செய்தால் கர்ணனை ஜெயிக்க முடியாது. அதனால தான் மகாபாரதத்தில் போர் முறைகளை மீறி கர்ணனை அர்ஜுனன் கொள்றாரு. என்னதான் பாண்டவருக்கு மூத்த அண்ணனாக இருந்தாலும் துரியோனுக்கு கொடுத்த வாக்குனால தன்னுடைய உயிரையும் கொடுத்து அவருடைய நட்பை காப்பாற்றி இருப்பார். அர்ஜுனனை விட கர்ணன் தான் உண்மையில் சிறந்த மாவீரன். அவருடைய வீரம் பீஷ்மருக்கும் இணையானது. ஏன்னா கர்ணன் கல்வி கற்றது பரசுராமரிடத்தில். மகாபாரதத்தில் நாயகன் என்றால் கர்ணன் தான்.